நான் எதுவும் தப்பா பண்ணலையா? உங்களை யார் பாட்டி தேவையில்லாம வீட்டுக்கு பொண்ணு எல்லாம் கேட்டு வர சொன்னா? இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்கிட்ட நீங்க இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே பாட்டி. ஏயா, நான் பொண்ணு கேட்டு அங்க வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? ரேவதி என் பேத்தி, நீ என் பேரன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமை இருக்கியா? அதான் நான் பொண்ணு கேட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உரிமை இருக்குன்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி. நீங்க இந்த மாதிரி வர போறீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தையா சொல்லிருக்கலாம்ல. உன்கிட்ட சொல்லி இருந்தா என்ன பண்ணுவ? வர வேணான்னு சொல்லியிருப்ப. அதான் நானே முடிவெடுத்து அங்க வந்துட்டேன். பாட்டி, எனக்கு தான் கல்யாணம் வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அதை ஏன் பாட்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க பாட்டு திடீர்னு பொண்ணு கேட்டுலாம் வரீங்க. அத்தை எப்படி கோவப்பட்டாங்கன்னு பாத்தீங்களா? எதனா ஏடா கூடமா நடந்துச்சுன்னா என்ன பாட்டி பண்றது? நிலைமை இன்னும் மோசமாயிடும் பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. ஏயா கார்த்தி, அவளுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எனக்கு கோவம் வராதா? எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வையே, அவ இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுவா. ஏதோ 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதையே புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு கிடப்பாளா? நாங்களும் தப்பு பண்ணிட்டோமேன்னு பேசாம ஒதுங்கி போயிட்டு இருந்தோம். அதனால அவ இஷ்டத்துக்கு ஆடுறாளா? அதுக்கெல்லாம் அவளுக்கு பதிலடி கொடுத்தாதான் அவ அடங்குவா. பாட்டி, இதெல்லாம் நீங்களா செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. யாரோ சொல்லி கொடுத்து செஞ்ச மாதிரி தான் தெரியுது. நீங்க சொல்றது கரெக்டா மாப்ள? நான் சொல்லிதான் எங்க அம்மா வந்தாங்க. ஆமா, எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி செய்யலாமா? தாத்தா பாட்டிய பார்த்தாலே அத்தை கோவம் வரும். இந்த நிலைமையில பாட்டி எதுக்கு அங்க பொண்ணு கேட்டு வர சொன்னீங்க? தேவையா மாமா அதெல்லாம்? மாப்ள, எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்க வேணாமா? அதனாலதான் வர சொன்னேன். கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும் மாப்ள. அதுக்காக நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம ஏன் மாமா நீங்க இப்படிலாம் நடந்துக்கணும்? ஏற்கனவே ரேவதியோட கல்யாணம் சிக்கல்ல இருக்கு. அதுல இருந்து எப்படியாவது அவளை வெளியே கொண்டு வரணும். இந்த மகேஷ் மாயா எவ்வளவு மோசமானவங்கன்னு அத்தைக்கு வேற புரிய வைக்கணும். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப நீங்களும் புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தீங்கன்னா எப்படி மாமா? மாப்ள, ரேவதி கல்யாணத்துல சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நீங்களே ரேவதி கழுத்துல தாலி கட்டி கல்யாணத்தை பண்ணிக்கங்க. சிக்கல் தானே தீர்ந்து போகும். ஆமாப்பா, நீ பேசாம ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க. அதான் இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. ஏங்க, நீங்க வேற எதனா பேசி குழப்பி விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அவரையும் அடக்குறீங்க மாப்ள. ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க என் தங்கச்சி பையன். நீங்க ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவா, நானும் அவ வீட்டுக்கு போவேன். சொந்த பந்தங்களா ஒன்னா இருக்கலாம். கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்க மாப்ள. ஐயா கார்த்தி, மாமா தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, சரின்னு ஒத்துக்கப்பா.